நம்பர் 1ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து 4 கண்டெய்னர் வந்து ஒரே சைஸ்ல இருக்கிற மாரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இந்த கண்டெய்னர்ஸ்ல நான் எப்படி ஹோல்ஸ் போடணும், அந்த மாதிரி நீங்களும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 பாக்ஸ் இந்த மாரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் கட் பண்ற மாரி பாதியா கட் பண்ணிட்டு டாப் போர்ஷனை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். பாட்டம் போர்ஷனை இப்போ நம்ம இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்த போறோம். இந்த மாரி பாட்டம் போர்ஷனை சென்டர்ல வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் 4 சைடுலயும் வச்சிருக்கோங்களா, அந்த கண்டெய்னர்ல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லயும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை சின்ன சின்ன துண்டுகளா ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி கட்டி எடுக்கணும் அதே மாதிரி நீங்களும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த பாட்டிலோட எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம போட்டிருக்க ஹோல்ஸை யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, லிவிஸ் டைரி, கனகவள்ளி, மாலதி திருமூர்த்தி, ரோஹிணி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அழகாக நம்ம வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜுக்கு வெளியவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க 4 வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் 4 கண்டெய்னர்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பாட்டிலையுமே இந்த மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கிச்சன் ஆர்கனைசர்ஸ் வந்து காசு கொடுத்து கடையில் வாங்குறதுக்கு வேற நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணி நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க.